அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மே 16ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு சித்திரை மாதம் 2ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. சதுர்த்தி திதியும் மூல நட்சத்திரம் 4-7 வரை, அதற்கு மேல் பூராட நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் 10:30 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3 4:30 வரை, நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 வரை, மத்தியானம் 12 1 வரை, சாயங்காலம் 4:30 5 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சட்டு போட்டுக்கொள்ளலாம், நல்லதே நடக்கும். தவிர்க்க வேண்டியது மஞ்சள் கலர், மஞ்சள் கோல்டு கலரு, பிஸ்கட் கலரு, அந்த மாதிரி. இன்றைக்கி சாப்பிடக்கூடியது பைனாப்பிள் அல்லது சுகர்கேன் ஜூஸ் சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த ஜோதிட படத்தில் நம்ம சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அங்கலட்சணம் அற்றவராயும் அறிவு ஆற்றல் சுயபுத்தி உடையவராகவும் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் அக்கறை உடையவராகவும் விளங்குவார். இவர்கள் தம் குடும்பத்தாருடன் இசைந்து வாழ்வார்கள். வருவாய் அபிவிருத்தி உடையவராக இருப்பார்கள். அப்படியே டெவலப் பண்ணி அதிக அளவு வருவாயை ஈட்டக்கூடிய சக்தி சாமர்த்தியம் உடையவராக இருப்பார். சகோதர சகோதரியை பெற்றவர். வீடு நிலம் வாகனம் யோகம் உடையவராக இருப்பார்கள். இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சியை பார்ப்போர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் கொஞ்சம் மந்த நிலையும் நஷ்டமும் ஏற்படக்கூடும். விரோதிகளின் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கின்றது. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். எச்சரிக்கையுடனும் நிதானத்துடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். அடுத்து ரிஷபராசி. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் பிரயாணங்களை ஒத்தி வைப்பது நல்லது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நஷ்டமே வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதை கூட தவிர்த்து விடுங்கள். மனைவி மக்களுடன் சற்று பரிவுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மிதுன ராசி. ஓரளவு லாபம் வருகிறது. பணத்தை சேமிக்க எண்ணுகிறீர்கள். பெரியோர்கள் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் லாபமே ஏற்படுகிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே. அடுத்து கடகராசி. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். இனிமையாக பாட்டு, சினிமா, விளையாட்டு, காமெடி என்று பொழுது சரளமாக இன்பமாக கழிகின்றது. சில தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமே ஏற்படுகிறது. அதே மாதிரி கடன் கூட கட்டுக்கு அடங்கியே இருக்கிறது. வேலையில் திருப்தி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு என்று மனக்கவலை சற்று அதிகரிக்கிறது. பொருள் நஷ்டம், வீண் தொல்லைகள் ஆகியவை கூட ஏற்படுகின்றன. மக்களால் சிறு சிறு பிரச்சனை உண்டாகக்கூடும். வீட்டுக்கு, அதாவது பூர்வீகமான ஊருக்கு சென்று வரும் எண்ணம் இன்னும் கைகூடவில்லை. பூர்வீக இடத்த ஒரு தடவை பார்த்துட்டு வரணும், நம்ம பிறந்த வீட்டை பார்த்துட்டு வரணும்னா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. தடங்களாகி கொண்டே செல்கிறது. வேண்டாத செலவுகள் பணத்தட்டுப்பாடுக்கு வழிவகுக்கின்றன. அடுத்து கன்னிராசி. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. வீடு நிலம் வாகனம் வாங்க விற்க ஓரளவு நல்ல பலன் நடக்கின்றன. செய்தொழிலில் நல்ல லாபமும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கவும் முடிகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் மூலம் நல்ல பலனே நடக்கின்றது. அடுத்து துளாராசி. இடமாற்றம், தொழில் மாற்றம் உண்டாகக்கூடும். சிறு பிரயாணமும்
அதன் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பொருள் வரவு கூட நன்றாகவே இருக்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து கிடைக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி கௌரவம், புகழ், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகலாம். புகழ் போதையினால் அதிக பணத்தை செலவழிக்கிறீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். அதை ஒத்தி வைப்பது நல்லது. குடும்பம் குதூகலமாகவே இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. கண், காது இவற்றில் ஏதாவது பிரச்சனை உண்டாகலாம். வீண் சச்சரவும் உண்டாகக்கூடும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாய்கிறது. அன்னையின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் குறைக்கின்றது. வரக்கூடிய மார்க்குகள் கூட திருப்தி அளிப்பதாக இல்லை. அடுத்து மகர ராசி. பண இழப்பு ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருகிறது. சிறு விபத்துக்கு கூட வாய்ப்பு உள்ளது. வண்டி வாகனத்தை மெதுவாகவே ஓட்டவும். ஆனால் சிறு விபத்துனா பயப்பட தேவையில்லை. இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்களின் உதவியும் ஆதரவும் கிட்டும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வருகின்றது. அடுத்து கும்பராசி. பணவரவு நன்றாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட ஆதாயம் வருகின்றது. நண்பர்களால் உதவி, பெரியோர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. அடுத்து மீனராசி. எதிர்பாராத வகையில் பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. பெரியோர்களின் ஆதரவும் மனைவி மக்களின் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. உறவினர்கள், நண்பர்களிடையே சுமூக உறவு நீடிக்கின்றது. இன்றைய பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே கிடைக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.